வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கால வந்து நான் ஒரு பீச்சுக்கு தாங்க போயிருந்தேன். பீச்சுக்குன்னா சும்மா போலங்க. ஒரு ஜெட்ஸ்கி ரெண்ட் எடுக்கலாம் தாங்க போனேன். ஜெட்ஸ்கினா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த தண்ணியில இருக்கிற மோட்டர் பைக் தாங்க. நீங்க எல்லாருமே வந்து படத்துல கூட நிறையவே பார்த்துருப்பீங்க. பயங்கர ஃபாஸ்டா போவாங்க. அதை ரெண்ட் எடுத்து ஓட்டலாம் தாங்க இங்க லேக் ஏரிக்கு வந்திருக்கோம். லேக் ஏரி வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த 5 கிரேட் லேக்ஸ்ல ஒண்ணுங்க. லைக் 5 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு பெரிய லேக்கு. இது வந்து லேக் ஏரியில தாங்க ஒரு ஷோர் பக்கத்துல இந்த மாதிரி ஜெட்ஸ்கி ரெண்டல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் ஓகே இருக்கும்னு சொல்லி நினைச்சு போனோம். ஆனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் போன உடனே வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து டிரைவர்ஸ் போட்டர்ஸ் லைசன்ஸ் வந்து எடுக்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கோர்ஸ் வீடியோ மாதிரி பார்த்து அதுக்கு கத்துப்பாங்க. இது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. இந்த ஜெட்ஸ்கில வந்து ஜஸ்ட் த்ராட்டில் பண்ண ஒரு ஆக்சிலரேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்லாம் கிடையாதுங்க. தண்ணியில வந்து நீங்க எங்கேயுமே பிரேக் போடவே தேவையில்ல. இன்ஜின் ஸ்டாப் பண்ண ஒரு இது இருக்கும் பட்டனு. வேற நீங்க ஜஸ்ட் ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் போய்கிட்டே இருப்பீங்க. ஃபாஸ்டா போனா த்ராட்டில் பண்ணுவீங்க, இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுருவீங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 5 நிமிஷமா நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஜெட்ஸ்கிலையும் வந்து 2 பேர் இல்ல ஒருத்தவங்க போகலாம். லைக் டிரைவர் ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பேசஞ்சர் மாதிரி. நான் வந்து பேசஞ்சரா தாங்க போனேன். ஆனா வந்து பேசஞ்சரா போனது ரொம்பவே ஃபன்னா இருந்ததுங்க. ஏன்னா வந்து நீங்க பயங்கர ஃபாஸ்டா போகலாம். அது வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாம் உங்க மூஞ்சில அப்படி பறக்கும். நீங்களே பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருந்தோம்னு. நாங்கெல்லாம் வந்து ஒரு 40 மைல்ஸ் பெர் ஹவர்ல போனோம். லைக் 42 மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் மாதிரி. ஆனா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க கீழே எல்லாம் விழுவீங்க. ஆனா கீழே நாங்க விழல. விழுந்தாலும் வந்து நீங்க ஈஸியாவே எடுத்துடலாம். மேல போயிடலாம். ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருப்பீங்க. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் மாதிரி உங்க ட்ரெஸ்ல போட்டிருப்பாங்க லைஃப் ஜாக்கெட்ல. அப்பனா வந்து டிரைவர் கீழே விழுந்தாலும் வந்து ஜெட்ஸ்கி ஆஃப் ஆயிரும். அது போடலைன்னா வந்து டிரைவரே கீழே விழுந்தாலும் அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி அப்படியே போய்க்கிட்டே இருக்குங்க. அதனாலதான் இது வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் அவங்க நல்லாவே எடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் டேமேஜ் பண்ணா வந்து அதெல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். இதுல வர இன்ஜுரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு வேவர் ஃபார்ம் கூட ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தாங்க. லைக் வந்து அதுல வந்து இதுல எதுவுமே சூ பண்ண முடியாதுன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு டேஞ்சருமே இல்லைங்க. நாங்க போயிட்டு வந்ததுல ரொம்பவே ஃபன்னா தான் இருந்தது. அது சில டைம் நல்லா வரும்போது தான் தூக்கி போட்டுச்சு. இருந்தாலும் நல்லா பிடிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது கண்டிப்பா இன்னொரு வாட்டி கூட போவேன். ஆனா வந்து நீங்களும் சொல்லி போவீங்களான்னு சொல்லி மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.